வாழ்க வளம், வாழ்க வளம். ஜோதிடத்துல முக்கியமான பகுதி டைமிங் ஆஃப் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டைமிங் ஆஃப் ஈவெண்ட். நான் தசாபுத்தி இப்ப நேரடியா எடுக்க போறது இல்ல, அதனுடைய வரலாறு, பூகோளம் அதெல்லாம் தான் பார்க்க போறோம். இப்போ தசை, புக்தி, அந்தரம், சூட்சுமம், பிராணன், இந்த வரிசை தெரியணும்னா தசை, புக்தி, அந்தரம், சூட்சுமம், பிராணன் அப்படின்னு 5 இதா பிரிச்சுக்கிட்டே போவோம். முதல்ல அந்த பிரிவெல்லாம் சொன்னோம்னா குழப்பம். இடையில நம்ம வகுப்புல அது எப்படி வருது, எப்படி பிரிக்கிறோங்கிறத காட்டிடுவோம். இவங்களுக்கெல்லாம் இடையில தொடர்பு எப்படி வருதுங்கிறத பொறுத்து பலன் மாறும். பலன் தசாபுத்தி என்பது எதற்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா, இந்த டைமிங் ஆஃப் ஈவெண்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் ஒரு சம்பவம் நடக்கும் காலத்தை முடிவு செய்யறது அப்படின்ட்டு. இது நிறைய வகை இருக்கு. ஒரு சம்பவ காலம், திருமணம் எப்பொழுது நடக்கும், எப்பொழுது உத்தியோகம் கிடைக்கும், எப்பொழுது குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. இருக்கிறதுலயே இந்த ஜோதிட கலையில பலன் சொல்றது ஈஸியா சொல்லிடலாம். இந்த ஜாதகத்துல இந்த பலன் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். இந்த யோகம் இருக்கு, இந்த கொடுப்பினை இருக்கு, கொடுப்பினை, அது கிடைக்குமான்னு சொல்றதுதான் கஷ்டம். உதாரணத்துக்கு நம்ம வகுப்புல 2 ஜாதகம் போடுவோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, ஆனா வித்தியாசப்படுது அப்படிங்கிற மாதிரி ஜாதகமா தான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம். ஒரு ஜாதகம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், கட்டம், ராசி கட்டம் கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது. ஒருத்தருக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு, இன்னொருத்தருக்கு வயசு 35 ஆகுது, இன்னும் திருமணம் ஆகல. ஆனா கட்டத்தை பார்த்தோம்னா ரெண்டும் டேட் ஆஃப் பர்த் மட்டும் கொடுக்கலைன்னா உங்களுக்கு எந்த கட்டம்னு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. வாழ்காலமுடன். சரி, அப்போ தசா என்பது காலத்தை, ஒரு சம்பவம் நடக்கின்ற காலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லது நிர்ணயம் செய்வதற்கு உரிய பல முறைகள்ல ஒரு முறை தசா சிஸ்டம். இன்னும் சொல்ல போனா இதே மகாதசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தசையை 9ஆக பிரித்து அதை அந்தர தசை, சூட்சும தசை இப்படிதான் பிரிப்பாங்க. ஆரம்ப காலத்துல மகாதசை அதை பிரிச்சு அப்படியே கொண்டு அந்தர தசை, சூட்சும தசைன்னு கொண்டு வருவாங்க. ஆனா இப்ப என்ன நம்ம மாத்திட்டோம், தசா, புக்தி, அந்தரம், சூட்சுமம், பிராணன் அப்படின்னு கொண்டு வரும். அதாவது தசா இருக்கு, இந்த தசாவை 9ஆக பிரித்தால் புக்தி, புக்தி, அதை 9ஆக பிரித்தால் அந்தரம், அதை 9ஆக பிரித்தால் சூட்சுமம், அதை 9ஆக பிரித்தால் என்ன சொல்லியிருந்தோம், பிராணன். இந்த தசா எப்படி வருது, எப்படி சார் தசா கொண்டு வராங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இருந்தாலும் அடிப்படையில நம்ம சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்போ இங்க நட்சத்திரம்னு பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு, பரணி இருக்கு, இங்க ஒரு கார்த்திகை வரும், அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிசம் வரும். இங்க மீண்டும் மிருகசீரிசம் வரும். பாதமெல்லாம் அப்புறம் சொல்லுவோம். மிருகசீரிசம், அடுத்து திருவாதிரை, புனர்பூசம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம்.
இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, பரணி நட்சத்திரத்துல பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை பிறக்குது, பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. பரணி நட்சத்திரத்துல பிறக்குதுன்னா அது என்ன சார் பரணி நட்சத்திரம்? பரணி நட்சத்திரம் ரைட்டு. லக்னம் பரணியில இருக்கா, சூரியன் பரணியில இருக்கா, சந்திரன் பரணியில இருக்கா அப்படின்லாம் வரும் இல்லையா? இப்ப நம்ம என்ன செய்யறோம், நட்சத்திரம் என்பது பொதுவாக பிறந்த கால சந்திரன் நிற்கின்ற நட்சத்திரம். சந்திரன் நிற்கும் நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திர அதிபதியின் தசை நடக்கிறதுன்னு அர்த்தம். தசை. அப்போ என்ன தசை இங்க நடக்கும்? சுக்கிர தசை நடக்கும். சுக்கிர தசை. ஏன்னா பரணி நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கு. அப்ப சுக்கிர தசையில பிறந்திருக்கு. இப்ப பரணி நட்சத்திரம் 60 நாளிகைன்னு வச்சுக்கோம். சராசரியாக ஒரு நட்சத்திரம் ஏறத்தாழ 60 நாளிகை இருக்கும். அப்பதான் பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்குது, இந்த குழந்தை பிறந்துருச்சு. 0 நாளிகை. பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது 0 நாளிகை. பரணி சுக்கிரனுடைய நட்சத்திரம் இல்லையா? சுக்கிரனுக்கு 20 ஆண்டுகள் தசை. அப்படின்னா தசா இருப்பு 20 ஆண்டுகள். ஏன்னா தசை பத்தி தெரியும் போது தசா இருப்புன்னா என்னன்னு தெரியும். நம்ம பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் முடிகின்ற காலம் கொடுத்துருக்கோம். அஸ்வினி மதியம் 12 மணிக்கு முடியுதுன்னு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப பரணி 12 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு பொருள். அடுத்த நாள் 12 மணி வரையிலும் பரணி இருக்கு. 60 நாளைக்கு அல்லது 24 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ 12 மணிக்கு இன்னைக்கு பரணி ஆரம்பிக்குது, குழந்தை கரெக்டா 12 மணிக்கு பிறக்குதுன்னா அதுக்கு தசை இருப்பு சுக்கிரன் 20-0-0. 20 வருஷம் 0 மாதம் 0 நாள் இருக்கு. அப்படி இல்லாம ஒரு 12 மணி நேரம் கழிச்சு குழந்தை பிறக்குது. மதியம் 12க்கு பரணி ஆரம்பம், நைட்டு 12க்கு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்க. மொத்த நட்சத்திரம் 24 மணி நேரம், 10 வருஷம். அவ்வளவுதான். பாதி நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு. அப்ப 10 வருஷம் பாதி காலம் இருக்கும். இதுக்கு மேல நம்ம விகிதம் போட்டோம்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அது நாளிகையில போடலாம், அல்லது மணிக்கணக்கில் போடலாம், அல்லது எப்படியெல்லாம் போட்டுக்கலாம். தசா இருப்பு இவ்வளவுதான். சந்திரன் பரணியில இருக்கார், 10 வருஷம்னு வச்சுக்குவோம். தசை இருப்பு 10 வருஷம் நம்ம உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். 10 ஆண்டுகள் இருக்கு. 10-0-0. 2ஆம் பாதம் முடிவுல இருக்கு. பரணி 2ஆம் பாதம் முடிவுல இருக்கு சந்திரன் அப்படின்னா சுக்கிர தசை 10 வருஷம் மிச்சம் இருக்கும். 10 வருஷம் கழிச்சு என்ன திசை வரும்? இது தெரியாதவங்களுக்குன்னா இப்ப நான் அந்த வரிசையை சொல்லிடுறேன். எப்படி வரும்? கேது தசை முதல்ல வரும். கேது 7 ஆண்டுகள், சுக்கிரன் 20 ஆண்டுகள். சுக்கிரன் தசைனா 20 வருஷம். அடுத்து சூரியன் தசை, சூரியனுக்கு 6 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து சந்திரன் 10 வருஷம். 10 வருடம். அடுத்து செவ்வாய் தசை, செவ்வாய் 7 வருடம். பாரு இது மட்டும் வரிசையா வரும். சூரியன் சந்திரன் செவ்வாய் வரையிலும். அடுத்து அப்படியே ராகு வந்துடும். ராகு 18 வருடம். அடுத்து குரு வருவார். குரு 16. குரு 16 ஆண்டுகள். ஆரம்ப காலத்துல ஞாபகம் இருக்காது, சொல்ல சொல்ல ஞாபகம் வந்துடும். அடுத்து சனி தசை, சனி 19 ஆண்டுகள். அடுத்து யாரு ஒருத்தர் மட்டும்தான் இல்ல, கவனிச்சா தெரியும், புதன். புதன் 17 ஆண்டுகள். புதன் 17 ஆண்டுகள். மொத்தம்
120 வருதான்னு பார்க்கணும். சரி, இப்ப எப்படி தசா மாறுது அப்படின்னு பார்ப்போம். தசாங்கிறது உண்மையிலேயே என்ன அப்படின்னா, சந்திரன் குழந்தை பிறக்கும் போது பரணியில இருக்கார். இப்ப அடுத்த அப்படி என்ன திசை வருதுன்னு சொன்னோம்? சுக்கிர திசைக்கு அடுத்து சுக்கிரனுக்கு அடுத்து சூரிய திசை. அதாவது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சந்திரன் வந்துட்டார்னு பொருள். அதுதான் பொருள். இப்ப குழந்தைக்கு லக்னம் இங்க இருக்குன்னு வச்சுங்க. லக்னம் மீன லக்னம். அப்ப சந்திரன் எங்க இருக்காரு? லக்னத்துக்கு 2 இருக்கிறார். சந்திரன் லக்னத்திற்கு 2 இருக்கிறார். 2 இருந்து தசை நடத்துகிறார் அப்படின்னு எடுக்கலாம். இப்ப சுக்கிரதசை நடக்குது. மீன லக்னம் சுக்கிர தசை. சுக்கிர திசைன்னா இங்க கூட இருக்கலாம். மகம், மக நட்சத்திரத்துல மகம், பூரம், உத்திரம் இப்படி கூட இருக்கலாம். இங்க பூர நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சுக்கிர தசை தான் வரும். ஆனா இப்படி இருந்தா சந்திரன் இங்க இருந்து நடத்தினாருன்னா எங்க 1, 2, 3, 4, 5, 6ல இருந்து நடத்துறாருன்னு வரும். நல்லா பாத்துக்குங்க. இதுவும் சுக்கிர தசை தான். ஆனா இங்க 6ல இருந்து நடத்துறாரு. அப்ப இது நல்லா இருக்குமா? இப்ப புரியுதா? சுக்கிர தசை ஒருத்தருக்கு நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு நல்லா இருக்காது. மீன லக்னம், அதே மீன லக்னத்துக்கு பரணியில பிறந்தவங்களா இருந்தா சுக்கிர தசை நல்லா இருக்கும். ஏன்னா 2 இருந்து தசை நடக்கிறது. அதே மீன லக்னம், அதே சுக்கிர தசை, ஆனா பிறந்தது பூர நட்சத்திரத்துல பிறந்திருந்தாங்கன்னா லக்னத்தில் இருந்து சந்திரன் 6ல இருக்காரு. அதனால இது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. இப்போ புரியுதா? எங்கேயாவது இப்படி வேறுபடுத்தி சொல்லியிருப்பாங்களா? நமக்கு ஒரே லக்னம் சார், ஒரே தசை சார், மீன லக்னம் தான், 2 பேரும் மீன லக்னம் தான், 2 பேருக்குமே சுக்கிர தசை தான் நடக்குது. சாப்ட்வேர்ல பார்த்தா கூட சுக்கிர தசைன்னு தான் காட்டுமே தவிர எந்த நட்சத்திரத்தில் இருந்து நடத்துகிறதுன்னு காட்டாது. மீன லக்னம் பரணியில பிறந்திருக்காரு. அப்ப முதல் 10 வருஷத்துக்கு நம்ம சொன்னது தசா இருப்பு 10 ஆண்டுகள்னு சொன்னோம். 10 வருஷத்துக்கு எங்க இருந்து தசை நடக்குது? லக்னத்துக்கு 2 இருந்து சந்திரன் தசை நடத்துகிறார். தசையை நடத்துறவரு சந்திரன் தான். பொது பலன் தான் இது. பொதுவாக நன்றாக இருக்கும். அதுக்கு மேல மத்த இதெல்லாம் பொறுத்து மாறும். ஏன்னா சுக்கிரன் நட்சத்திர அதிபதி தசாநாதன் சுக்கிரன்னு சொல்லுவோம். அந்த சுக்கிரன் எப்படி இருக்காருங்கிறத பொறுத்து மாறும். சரி, இப்போ 2ல இருக்கு. அடுத்து அப்படி சூரிய திசை வருது. சுக்கிர திசைக்கு அடுத்து சூரிய திசைனா இந்த சந்திரன் நகர்ந்து கார்த்திகைக்கு வந்துட்டார்னு பொருள். அப்ப பரணியை கடப்பதற்கு, பரணியில 13 டிகிரி 20 மினிட் கடக்கிறதுக்கு அவருக்கு 20 வருஷம் ஆச்சு மொத்தத்துல. அடுத்து கார்த்திகைக்கு வந்துருவார். அடுத்து சந்திரன் நகர்ந்து கார்த்திகைக்கு வந்துடுறாரு. அப்படி வந்தா என்ன சொல்றோம்? என்ன தசப்பா நடக்குது? நான் பிறக்கும்போது சுக்கிர தசைன்னு சொன்னாங்க சார், 10 வருஷம் இருப்புன்னு சொல்லியிருந்தாங்க, முடிஞ்சு போச்சு, இப்ப சூரிய தசை நடக்குது சார். அப்ப என்ன பொருள்? சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தின் மீது வந்து விட்டார். இங்க எத்தனை வருஷம் சார் போவாரு? பரணினா, பரணி என்ற நட்சத்திரத்துல முழு நட்சத்திரத்தை டிராவல் பண்றதுக்கு 20 வருஷம்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா சூரியனுடைய நட்சத்திரத்தில் 6 வருஷத்துல போயிடுவாரு. இப்ப இந்த நட்சத்திரத்துல வேக வேகமா போயிடுவாரு. அதனாலதான் சூரிய தசை 6 ஆண்டுகள். இங்க மெதுவா வரார், 20 வருஷம் ஆகுது. இங்க 6 வருஷத்துல வந்துடுறார். இங்க ஒரு பாதம்
இங்க 3 பாதம், ரெண்டுக்கும் சேர்த்தியே அவர் 6 வருஷத்துல வந்துருவார். சரி, அதாவது 1.5 வருஷம், இங்க 1.5 வருஷத்துல வந்துருவாரு. 1.5 வருஷம், நல்லா இதை கவனிச்சுக்குங்க. இங்க 1.5 வருஷம் சூரிய தசையில 1.5 வருஷம், முதல் 1.5 வருஷம் தான் இங்க இருக்கும். அடுத்து 4.5 வருஷத்துக்கு இங்க வந்துரும். இப்ப பாருங்க, குழந்தை பிறந்து தசா இருப்பு சுக்கிரன் 10 வருஷம்னு சொன்னோம். 10 வருஷத்துக்கு சந்திரன் இங்க இருக்காரு. அப்புறம் ஒரு பாதம் தான் இங்க இருக்கு, கார்த்திகை. சூரிய தசை அப்படின்னா மொத்தம் 4 பாதத்துக்கும் சேர்த்து 6 ஆண்டுகள். ஒரு பாதத்துக்கு 1.5 வருஷம் தான் வரும். அப்போ 10 இங்க ஒரு 1.5, 11.5 வயசு வரையிலும் அவருக்கு 2ல் இருந்து தசை நடத்துவார் சந்திரன். சந்திரன் தசை நடத்துறாருன்னா மனசு ஏத்துக்காது. சார் சுக்கிர தசை சார், சூரிய தசை சார், சந்திரனை கொண்டு வரீங்கன்னா உண்மையிலேயே தசை குறிப்பது சந்திரன் தான். இப்ப 11.5 வருஷத்துல இங்க இருக்கு. அதுக்கு மேல 11.5 வயசுல இருந்து சந்திரன் எங்க வந்துறாரு, இங்க வந்துட்டார். அப்ப ராசி மாறி போச்சா சார்? பிறக்கும் போது மேஷ ராசின்னு சொன்னீங்க, பரணி நட்சத்திரம்னு சொன்னீங்க. இப்போ கார்த்திகையில இங்க வந்துருச்சு, ரோகிணி மிருகசீரிஷம் அடுத்தடுத்து போக போகுது. அப்ப இங்க இருக்கும்போது ரிஷப ராசியா சார் அப்படின்னா இல்ல, ஜனன ராசி மேஷ ராசி தான். ஆனா நட்சத்திரம் இந்த சந்திரன் நகர்ந்துகிட்டே வராரு. இதுக்கு பேரு தான் சந்திரன் நகர்வு, கிரக நகர்வு அப்படின்னு பராசரர் சொல்லி வச்சிருக்காரு. கிரக நகர்வு அது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாரு. அதுல சந்திரன் நகர்வு என்பது தசாவை குறிக்கிறது. சந்திரன் நகர்வு. அப்ப தசை என்பது என்ன? சந்திரன் நகர்வு. சந்திரன் நகர்வுல பொது பலன் எடுக்கலாம்ங்கிறத இப்ப சொல்லிட்டு இருக்கோம். 2ல இருந்து நடத்தினாரு. அடுத்து 3க்கு கார்த்திகை ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதம் வரையிலும் அவரு லக்னத்துக்கு 3ல் இருந்து தசை நடத்துவார் சந்திரன். அடுத்து மிருகசீரிஷம் 3ஆம் பாதம்னா சந்திரன் இங்க வந்துட்டாருன்னு அர்த்தம், மிதுனத்துக்கு வந்துட்டார். அப்ப லக்னத்துக்கு 4ல் இருந்து நடத்துகிறார். அதுக்கு தகுந்த மாதிரி பலன் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? தசை சுக்கிர தசை, சூரிய தசை, சந்திர தசை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரோம். அப்ப என்ன ஆகுது? சந்திரன் நகர்ந்து 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 வந்துகிட்டே இருக்காரு. கடைசியா எந்த தசை வரும்? புதன் தசை, ஆயில்யம். சப்போஸ் கேது தசையில ஒரு குழந்தை பிறந்துச்சு அஸ்வினி நட்சத்திரத்துல அப்படின்னா இந்த ஆயில்யத்துக்கு வரும்போது அந்த குழந்தைக்கு 120 வயசு ஆயிருக்கும். இந்த சந்திரன் ஒரு மண்டலம் தான் நகருவார். அப்போ தசா என்பது சந்திரனுடைய நகர்வு. இத வச்சுதான் எந்த காலத்தில் எது நடக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்றதுக்கு பராசரர் வழிகாட்டி இருக்கார் நமக்கு. அது ஏன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் ஒரு ஸ்பீடு சொன்னார்னு இதுவரையிலும் எந்த ஒரு ஆய்வு கட்டுரையிலுமோ எங்கேயுமே இல்லை, அதற்கான பதில் இல்லை. அப்போ ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு நம்முடைய மகரிஷிகள் அந்த வேகத்தை மாத்தி மாத்தி கொடுத்திருக்காரு பராசரர். இந்த நட்சத்திரத்துல மெதுவா போகும் சந்திரன், அந்த நட்சத்திரத்துல வேகமா போகும் அப்படின்னு கொடுத்திருக்காரு. சரி, அப்போ சந்திரன் நகர்வை வைத்து சம்பவம் நடக்கிறத உறுதி பண்ணாங்க மகரிஷிகள். நம்ம இப்ப இன்னொரு மாதிரி புரிஞ்சுக்குவோம். இப்ப இது ஒரு ஜாதக கட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆகாஷிக் ரெக்கார்டு அப்படின்னே வந்துருவோம். இங்க எழுதியிருக்கு இந்த குழந்தைக்கு என்னென்னது இருக்கும் அப்படின்ட்டு. இப்ப லக்னத்தை பொறுத்து கிரகங்கள் எங்கெங்க இருக்குங்கிறது அவருடைய கொடுப்பினை. ஏன்னா 2ஆம் பாவத்துல ஒண்ணு இருக்கு, 3ஆம் பாவத்துல ஒண்ணு இருக்கு, 4ஆம் பாவம் ஒண்ணு இருக்கு. அப்ப சகோதரம் எப்படி இருக்கணும், தாய் எப்படி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க.
சந்திரன் வந்து ஒரு இடத்துல நிக்கிறாரு. அவனே நீ இங்க இருந்து ஆரம்பிப்பா, அவருக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கேன், ஆனா நீ எங்க இருந்து ஆரம்பிக்கிற, இங்க இருந்து ஆரம்பி அல்லது இங்க இருந்து ஆரம்பி அல்லது இங்க இருந்து ஆரம்பின்னு சந்திரனை கொண்டு போய் நிறுத்தி வச்சிருப்பாங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட விதி என்பது இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதை சந்திரன் நகர்ந்து காட்டுறாரு, இந்தந்த காலத்துல இதை அனுபவிக்க போறேன் அப்படின்ட்டு. இப்ப இந்த இடத்துல ஒருத்தருக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்கு, வந்து எடுத்துக்கோன்னு சொல்லி காட்டுது. ஆனா அவருக்கு ஆயுள் வந்து குறைச்சு கொடுத்துருக்காரு, இவ்வளவு தூரம் நகரும் போதே ஆயுள் முடியும்னு. அப்போ இது கிடைக்காது. இருக்கு, ஆனா அவரால் எடுக்க முடியாம போயிடும். இந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் கிடைக்காது அப்படிங்கறதெல்லாம் வரணும். இன்னைக்கு அடிப்படை தான் அப்படிங்கிறதுனால லாஜிக் மட்டும் சொல்லிட்டு வரேன். சரி, அப்ப கொடுப்பினை என்ற ராசி கட்டத்தில் இருக்கின்ற நம்முடைய கொடுப்பினைகள் சந்திரன் நகர்வு மூலமாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இத பொதுப்படையா வேறொரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சந்திரன் தான் நகரணுமா அப்படின்னா மற்ற கிரகங்களை கூட நகர்த்தலாம், ஒவ்வொரு கிரகத்தையா நகர்த்திட்டு போலாம். இப்ப சிம்பிளா சொன்னா கோச்சார கிரகம், இங்க என்ன சொன்னோம், மீன லக்னம்னு சொன்னோம். மீன லக்னத்துக்கு குரு லக்னாதிபதி. அப்ப கோச்சாரத்துல அவர் இங்க வர்றாரு, இந்த வீட்டு பலனை சுவைப்பார். கோச்சாரத்துல இங்க வர்றார், இந்த வீட்டு பலனை சுவைப்பார். லக்னாதிபதி 6க்கு வர்றாரு, அப்போ 6க்கு உண்டான உத்தியோகத்தை அனுபவிக்கலாம். சின்ன வயசா இருந்தா ஆயுள் நல்லா இருக்கு, பாருங்க கண்டிஷன் எங்கெங்க போகுதுன்ட்டு. 6வது வீட்டுக்கு கோச்சாரத்துல லக்னாதிபதி வர்றாருன்னா அவருக்கு உத்தியோகம் கிடைக்கலாம், நோய் வரலாம். உத்தியோகமா நோயா சார்? ஆயுள் நல்லா இருக்கு அப்படின்னா சின்ன வயசுல நோய் வராது, அப்ப உத்தியோகம் தான் கிடைக்கும். இப்ப தெரியுதா 6னா எப்படி பலன் எடுக்கணும்ட்டு? உத்தியோகம்னு எடுக்கிறதா, நோயின்னு எடுக்கிறதா, கடன் எடுக்கிறதா? அப்போ அந்த வயசு எந்த வயசுல இங்க வருது, கடன் வாங்குற வயசுல வருதா, அப்படியெல்லாம் பார்த்துக்கணும். சரி, அப்போ ஒவ்வொரு கிரகம், சுக்கிரன் வர்றாரு, சுக்கிரன் அனுபவிக்கிறதுக்குரியவர், அவரு எதையெல்லாம் தொட்டுக்கிட்டு வர்றாரோ அதை அனுபவிச்சுட்டு வருவார். அப்ப என்ன சொல்றோம், ராசி கட்டத்தில் உள்ள கொடுப்பினையை எந்த காலத்தில் அனுபவிப்பாருங்கிறது பராசரர் ஒரு முறையில என்ன சொன்னாரு, சந்திரன் நகர்வை வச்சு தசைன்னு சொல்லிட்டு வந்தாரு. குடுமகா தசை அப்படின்னு சொன்னோம், அல்லது விம்சோதிரி தசைன்னு சொன்னோம். இன்னொன்னு கோச்சாரத்தில் கிரகங்கள் நகர்ந்து போய் எதையெல்லாம் தொடுதோ அதெல்லாம் அதுக்கு கிடைக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ஜாதகருக்கு கிடைக்குது, அல்லது இந்த காரக உறவிற்கு கிடைக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப டைமிங் ஆஃப் ஈவெண்ட்ஸ், ஒரு சம்பவம் நடக்கின்ற காலத்தை தசைய வச்சு முடிவு பண்ணோம், இன்னொன்னு கோச்சார கிரகங்களை வச்சு முடிவு பண்ணலாம்னு எடுத்தோம். இதுல ஒரு லாஜிக் பாருங்க, நிலையாக இருக்கிற ஒரு விஷயம், இயங்குகின்ற ஒரு விஷயம். கொடுப்பினை என்பது நிலையாக இருக்கு, இயங்கிக்கிட்டு இருக்க ஏதோ ஒரு காரகம் எப்ப நடக்க வேண்டும் என்பதை சொல்கிறது. அப்ப தசா என்பது சந்திரன் நகர்வுன்னு எடுத்தோம், கோள்களின் நகர்வு உண்மையிலேயே கோள்கள் நகர்றத கோச்சாரம்னு எடுத்தோம், அதுவும் காலத்தை சொல்லும். சார் வேற எதையும் நகர்த்தக்கூடாதா சார்? நகர்த்துங்க. யார நகர்த்தலாம்? லக்னத்தை நகர்த்துங்க. லக்னத்தை, இப்போ லக்னம் இங்க இருக்கு, சும்மா ஏதாவது ஒரு கிரகத்தை போட்டு வைப்போம். சரி, இப்படி ஒரு ஜாதகம் இருக்கு, லக்னம் இங்க இருக்கு. இப்ப என்ன சொன்னோம், சந்திரன் அப்படியே நகர்ந்துகிட்டு போனாரு சார் அப்படின்னோம், அது தசை. இப்ப லக்னத்தையும் நகர்த்தலாம். லக்னம்
கிரகம் எல்லாத்தையுமே நகர்த்திக்கிட்டு வர முடியும். இந்த ஸ்பீடை எப்படி சார் முடிவு பண்றது? இப்ப விம்சோத்ரி தசையில அல்லது உடுமகா தசையில பராசரர் என்ன சொன்னாரு? சுக்கிரன் நட்சத்திரங்களில் போறப்ப 20 வருஷம் ஆகும் 13 டிகிரியை கடக்கிறதுக்கு அப்படின்லாம் ஒரு கணக்கு கொடுத்திருந்தார். அப்படி இல்லாம இந்த நாடி முறையில என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா, குருவின் வேகத்தை வச்சுக்கிட்டு எடுக்கிறாங்க. குரு எப்படி சுத்துறாரு? கோச்சாரத்துல ஒரு சுத்து வர்றதுக்கு 12 வருஷம் ஆகுது. அப்போ என்ன செய்யலாம்? லக்னம் ஒரு சுத்து வர்றதுக்கு 12 வருஷம்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முதல் வயதில் லக்னம் மீனத்தில் இருக்கும். அதாவது பிறந்த காலத்துல இருந்து இங்க திரும்ப அந்த நட்சத்திர இருப்புங்கிற மாதிரிதான். லக்னம் 0 டிகிரியில இருந்திருந்தால் ஒரு வருஷத்துக்கு அங்கேயே இருக்கும். ஒரு வருஷம் கழிச்சு, இப்ப சப்போஸ் இங்க 10 டிகிரியில இருக்குன்னா ஒரு வருஷம் கழிச்சு லக்னம் இங்க 10 டிகிரிக்கு வந்திருக்கும். அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு லக்னம் இங்க 10 டிகிரியில வந்திருக்கும். அப்போ லக்னம் ஒரு ஆண்டுக்கு ஒரு ராசி மாறுதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேரு நாடி முறை லக்ன நகர்வு. அல்லது இதுக்கு பேரு சில பேர் என்ன வச்சுக்கிறாங்கன்னா வயது ஓட்டம். வயது ஓட்டம், வயது, ஏன்னா ஒரு வயசுக்கு ஒரு கட்டம் ஆகுறது இல்லையா, அதனால இதுக்கு வயது ஓட்டம். இது உண்மையிலேயே முதல்ல இதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா பிருகு லக்ன பத்ததி அப்படின்னு தான் இதுக்கு பேரு. முதல்ல இதுக்கு பிருகு லக்ன பத்ததின்னு தான் இந்த டிசைன் பண்ண அநேகமா ஆர்ஜி ராவ். ஏன்னா பிருகு இது ஆர்ஜி ராவ் தான். அப்ப 1வது வயசுல 1 சார்ந்த விஷயங்கள் நடக்கும். 2வது வயது முழுசா 2ஆம் பாவகம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். 3வது வயதில் 2 வயசு முடிஞ்சு 3 வயசு நடக்கிற வரையிலும் 3ஆம் பாவகம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். 4வது வயதில் 5வது வயதில் 12வது வயதில் 12ஆம் பாவம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் அல்லது அதை அனுபவிப்பார். இப்ப 13வது வயசுல சார் மீண்டும் லக்னம் சார்ந்த விஷயங்கள். 14வது வயசுல 2. இது நம்ம நோட்ஸ்ல கொடுத்துருப்பேன். இப்ப இதுவும் ஒரு கால நிர்ணய முறைதான். இதுக்கு பேரு பிருகு லக்ன பத்ததி அல்லது பிருகு சைக்கிள் பத்ததின்னு சிலர் வச்சுக்கிறாங்க. பிசிபி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதைத்தான் எடுக்கணுமா சார் அப்படின்னா, லக்னத்தை வருஷத்துக்கு ஒரு ராசி நகரும் அப்படின்னு வச்சீங்கன்னா அதுக்கு பேரு பிருகு லக்ன பத்ததி அல்லது பிருகு சைக்கிள் பத்ததி. அந்த லக்ன நகர்ந்த லக்னத்துக்கு பேரு. இப்ப இங்க ஜனன லக்னம், ஒரு வருஷம் கழிச்சு இங்க லக்னம் வருதுன்னா இந்த லக்னத்துக்கு பேரு பிருகு லக்னம். பிருகு லக்னம். இப்படி இல்லாம வேற மாதிரி ஸ்பீடும் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? மொத்த வயசு எவ்வளவு சொல்றாங்க? 120 வயதுன்றாங்க. இவரு மகரிஷி என்ன சொல்லியிருந்தாரு? 120 வயது கொடுத்தார். மொத்தம் எத்தனை ராசி இருக்கு? 12 ராசி இருக்கு. 12 ராசிக்கு 120 வயதுனா அப்ப ஒரு ராசிக்கு எத்தனை வயது? எத்தனை வருடம்? லக்னம் பிறந்த இடத்துல இருந்து மீண்டும் அந்த இது கடைசியா சேர்றதுக்கு 120 வருஷம் ஆச்சுன்னா ஒரு ராசியில எவ்வளவு காலம் இருக்கும்? 10 வருஷம் இருக்கும். அப்போ முதல்ல என்ன சொன்னோம்? பிருகு லக்ன பத்ததியில ஒரு வருஷத்துக்கு ஒரு ராசியை நகர்த்தணும். அதுக்கு பதிலா 10 வருஷத்துக்கு ஒரு ராசியை நகர்த்தினீங்கன்னா அதுவும் ஒரு முறைதான். 10 வருஷத்துக்கு ஒரு ராசி. இன்னும் சொல்ல போனா
ஒரு ராசிக்கு 10 வருஷம் அல்லது 10 வருடத்திற்கு ஒரு ராசி அல்லது 30 பாகை. அப்ப ஒரு வருஷத்துக்கு எத்தனை பாகை? 10 வருஷத்துல 30 பாகை போகுதுன்னா ஒரு வருஷத்துல 3 பாகை போகும் லக்னம். இப்ப இந்த மாதிரி அந்த லக்னம் நகர்கின்ற வேகத்தை வெவ்வேறு வேகத்தை கொடுத்து ஆய்வு செய்யறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்றாங்க. அப்போ 10 வருஷம் கழிச்சு இப்ப மீன லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா பிறந்ததிலிருந்து 10 வருஷத்துக்கு அங்க இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது இப்போ 15 டிகிரியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்க எவ்வளவு நாளைக்கு தான் இருக்கும்? 5 வருஷத்துக்கு தான் இருக்கும். ஏன்னா முன்னாடியே 15 வருஷம் அந்த செல்லுன்னு சொல்றது போயிடுச்சு. குழந்தை பிறக்கும் போதே 15 டிகிரி போயிடுச்சு. இப்ப லக்னம் 15 டிகிரியில இருக்கு. அப்போ இந்த லக்னம் இங்க 5 வருஷத்துக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்க 10 வருஷத்துக்கு இருக்கும், இங்க 10 வருஷத்துக்கு இருக்கும். அப்போ ஒரு வயசு சொல்லும் போது இந்த வயதில் இங்க இருக்கும் அல்லது இந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கும் அப்படின்னா பலன் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாக்குறது ஒரு முறை. அப்ப என்ன நடக்கும் அவர் எத்தனாம் அதிபதியை தொடுறாரு, எத்தனாம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தை தொடுறாரு அப்படிங்கிறத பொறுத்து பலன் சொல்லலாம். அது ஒரு முறை. விருது லக்னம் சொன்ன மாதிரி இந்த லக்னத்துக்கும் ஒரு பெயர் இருக்கு, அது ஒரு சிஸ்டம். நம்ம இதெல்லாம் பார்க்க போறது இல்ல. அப்போ கால நிர்ணயத்திற்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடுப்பினைங்கிற ராசி கட்டம் இருக்கு. அதுல ஏதாவது ஒன்னை இயக்கி அந்த இயங்குகின்ற ஒரு காரகம் கொடுப்பினையில எதை எதை தொட்டுக்கிட்டு போகுதுன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவுதாங்க. நீங்க கூட இப்போ ஒரு தசாபுத்தி அல்லது டைமிங் ஆஃப் ஈவெண்ட்டுக்கு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கலாம். மீண்டும் சொல்றேன், இந்த ராசி கட்டம் என்பது விதி அல்லது கொடுப்பினை. இந்த கொடுப்பினைகள் எப்பப்ப கிடைக்கும்? நம்ம ஒரு கேம் விளையாடுறோம். இங்க ஒரு தங்க புதையல் இருக்கு, இங்க வெள்ளி புதையல் இருக்கு, இங்க மண்மேடு இருக்கு, ஏதாவது ஒண்ணு இருக்கு. அப்போ இந்த லக்னம் நகர்ந்து போய் போய் ஒன்னொன்னா தொட்டுக்கிட்டு போகுது. எதை தொடுதோ அது கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அது எப்படி கிடைக்குங்கிறதுல அதுக்கு மேல இன்னும் சில ரூல்ஸ் வச்சு எடுப்போம். நம்ம தசாபுத்திங்கிறது சந்திரன், இங்க இருக்க சந்திரன் நகர்ந்து போய் போய் ஒன்னொன்னா தொட்டுக்கிட்டு போகுது. அப்போ அது புதையல் இருக்க இடத்துக்கு போச்சுன்னா புதையல் கிடைக்கும், பணக்கட்டு இருக்கிற இடத்துக்கு போச்சுன்னா பணக்கட்டு கிடைக்கும், கல்லு முள்ளு பாதையில போச்சுன்னா காயமாகும், அப்படி எடுத்துக்குவோம். இதுதான் தசாபுத்தி பலன் எடுக்கக்கூடிய விதம் அல்லது டைமிங் ஆஃப் ஈவெண்ட். சுக்கிரனை தொடுது சார், போய் 7ஆம் அதிபதியை லக்னம் தொடுது சார் அப்படின்னா திருமணம் நடக்கும். சின்ன வயசா இருந்தா ஒரு 50 வயசுல 7ஆம் அதிபதியை தொட்டுச்சுன்னா கூட்டு தொழில் சார், இப்படி எல்லாம் கொண்டு வரலாம். சோ இந்த அளவுக்கு இன்றைய வகுப்பை நிறைவு செஞ்சுக்கலாம். இன்னைக்கு கொடுத்தது ஒரு சம்பவம் நடக்கின்ற காலத்தை முடிவு பண்றதுக்கு என்ன பேசிக். தசாபுத்தின்னு சொல்லி நடத்தல. இப்ப என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு சம்பவம் நடக்கிறது எந்த காலத்தில் நடக்கும், அப்ப சம்பவம் என்பது என்ன, காலம் என்பது என்ன. சம்பவம் என்பது ஜாதக கட்டத்துல இருக்கிற விஷயம், ராசி கட்டம். அது நடக்கும் காலம் என்பது ஏதோ ஒன்றை அந்த ராசி கட்டத்துல நகர்த்தி, அந்த ராசி கட்டத்தில் நாம் சூரியனை நகர்த்துறோமா, சந்திரனை நகர்த்துறோமா, லக்னத்தை நகர்த்துறோமா, இது போய் எதை எதை தொடுதோ அதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத சம்பவ காலம்னு வைக்கிறோம். இந்த மெத்தடு தான் நம்ம தசாபுத்தியில பயன்படுத்த போறோம்.